நம்மில் பலர் அல்ல, அனைவருமே தனக்கு மகிழ்வான சம்பவம் ஏற்பட்டால் உற்சாகத்தில் துள்ளி குதிப்பது உண்டு. ஆனால் துள்ளி குதித்து மீண்டும் உற்சாகமடைவதற்காகவே கண்டுபிடிக்கப்பட்டதுதான் இந்த டிராம்போலைன் விளையாட்டு. தமிழகத்தில் தற்போது கிராமங்களில் நடக்கும் கோயில் திருவிழாக்கள் வரையிலும் இந்த டிராம்போலைன் விளையாட்டுகள் வரத் தொடங்கிவிட்டன. கூடாரம் போல் அமைக்கப்பட்ட இதனுள் ஸ்பிரிங் கவர் பேட் என்பது பொருத்தப்பட்டுள்ளது. இதில் குதிக்கும் போது நாம் தரும் அழுத்தத்தை விட 2-3 மடங்கு உயரம் செல்ல முடியும். இதில் விளையாடுபவர்களுக்கு உடல்நிலையில் பல்வேறு பிரச்சனைகள் ஏற்படுவதாக எச்சரிக்கை விடுத்துள்ளனர் மருத்துவர்கள். பொதுவாக டிராம்ப்ளின் வந்துட்டு அளவுக்கு மீறினா அமிர்தம் நஞ்சுன்றது தான் கான்செப்ட்டு. நீங்கள் சின்னதாக ஃபன்னாக பண்ணிங்கன்னா பெட்டராக இருக்கும். ரொம்ப எக்ஸீடிங்காக பண்ணிட்டீங்க அப்படின்னீங்கன்னா அதனால் நிறைய இன்ஜுரி வரத்துக்குள்ள வாய்ப்புகள் உண்டுங்க. நீங்கள் அதிகப்படியாக சப்போர்ட்டிவ் இல்லாமல் பண்ணிங்கன்னா யூ ஹேவ் அ பிரைட்டர் சான்சஸ் டு கெட் மெனி இன்ஜுரிஸுங்க. பர்டிகுலராக இந்த டேக்கிளிங் இன்ஜுரிஸுங்க, இடிப்படுறது அடிப்படுறது இந்த மாதிரி இன்ஜுரிஸ் கிடைக்கும். ரிப்பீட்டடாக பண்ண இது ஒரு அடிக்ஷனாக கூட ஆகிறதுக்குள்ள வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இருக்கிறவங்க என்ன பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க, ஒரு செவர் விட்டு செவர் தாண்டுற மாதிரியோ இல்லை நிறைய மேலேந்து கீழே குதிக்கிற மாதிரி பண்ணுறதுனால இன்னும் கொஞ்சம் பிரச்சனைகள் வரதுக்குள்ள வாய்ப்புகள் உண்டு. அதே நேரம் இந்த டிராம்போலைன் விளையாட்டு நடத்தும் பல இடங்களில் பாதுகாப்பு குறைவு காணப்படுவதாக புகார்கள் எழுந்துள்ளது. குறிப்பாக சென்னை மெரினா கடற்கரை மற்றும் பெசன்ட் நகர் கடற்கரை போன்ற பொழுதுபோக்கு இடங்களில் இந்த டிராம்போலைன் விளையாட்டுகளில் பாதுகாப்பு இல்லாமல் உள்ளது. டிராம்போலைன் விளையாட்டுக்கு 50 ரூபாய் முதல் 500 ரூபாய் வரை வசூல் செய்யப்படும் நிலையில் இதில் விளையாடுபவர்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சினை எழுந்துள்ளதாக ஆய்வு முடிவுகள் வெளியாகியுள்ளது. சமீபத்தில் அமெரிக்காவில் உள்ள பிரபல தனியார் நிறுவனம் நடத்திய ஆய்வில் சிறுவர் சிறுமியர்களுக்கு குடல் பிரச்சினை, தசைப்பிடிப்பு போன்ற பிரச்சினைகள் அதிகம் ஏற்படுவதாக தெரியவந்துள்ளது. மேலும் துள்ளி குதிக்கும் போது கால் இடறி டிராம்போலைன் கூடாரத்தை விட்டு வெளியே விழுவது, கூடாரத்தின் முனையில் உள்ள இரும்பு பட்டையில் மோதுவது என சில விபத்துகளிலும் சிக்கி எலும்பு முறிவு, சுளுக்கு, தசை விலகல், உடல் செயலிழப்பு போன்றவை ஏற்பட வாய்ப்புள்ளது. இது மட்டுமில்லாமல் டிராம்போலைன் விளையாட்டுகளில் அதிகம் ஈடுபடுபவர்களின் மனநிலையில் அதிக மாற்றம் ஏற்பட்டுள்ளதும் தெரியவந்துள்ளது. உரிய பாதுகாப்பு அம்சங்கள் நிறைந்தால் மட்டுமே டிராம்போலைன் விளையாட்டுகளில் ஈடுபட வேண்டும் என மருத்துவர்கள் அறிவுறுத்தி வருகின்றனர். அகெயின் இதில் வந்துட்டு இந்த டோசேஜ் தான் ரொம்ப முக்கியம். அடல்ட் வந்துட்டு நீங்கள் 1 நாள் 2 நாள் ஃபன் எலமெண்ட்டுக்கு ட்ரை பண்ணுறது ஓகே. இப்போ நான் இதே ஒரு ஸ்டன் மாதிரி பண்ணுறேன், இது என்னோடய வாழ்வியலில் ரொம்ப முக்கியம், மேலேருந்து குதிக்கிறேன், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறேன் அப்படின்னா உங்களை ரொம்ப பார்த்து பத்திரமா ட்ரை பண்ணுங்கள். சேஃப்டி இதில் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி அடல்ட்டு பெருசாக டேக்கிளிங் நீங்கள் ட்ரை பண்ணும்போது ப்ரொடெக்டிவ் கியர் யூஸ் பண்ணுங்கள். கைக்கு சப்போர்ட்டு, முழங்கைக்கு சப்போர்ட்டு, இடுப்பு முதுகுக்கெலாம் சப்போர்ட் போட்டுக்கோங்க, முட்டுக்கு சப்போர்ட் போட்டுக்கோங்க. இதெல்லாம் ரொம்ப முக்கியம். தமிழ்நாட்டில் ஒரு சில இடங்களில் பாதுகாப்பு இல்லாமல் அமைக்கப்பட்டுள்ள டிராம்போலைன்கள் விளையாட்டுகளை அதிகாரிகள் அறிந்து கொள்வார்களா? முறையான உரிமம் இல்லாமல், பாதுகாப்பு இல்லாமல் பயன்படுத்துவோர் மீது அரசு நடவடிக்கை எடுக்குமா என்பதே மக்களின் கேள்வியாக உள்ளது. மாலை முரசு செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் காங்கேயன் மற்றும் நிஷாந்துடன் செய்தியாளர் ராஜேஷ்.